இந்த வீடியோ தயவு செஞ்சு மேலே தள்ளிடாதீங்க. ஆண்களே மறக்காம இந்த வீடியோ பாருங்க. அண்ணன்மார்களே தம்பிமார்களே மறக்காம இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பதிவு சொல்றேன். பெண்கள் உங்களுக்கு பிடிச்ச பெண்ணா இருந்தா உங்களோட அம்மா அப்பாவோ இல்லை உங்களுக்கோ எப்படியோ தாலின்னு ஒன்று கட்டி இவதான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லி ஊர்வலகத்துக்கு காமிக்கிறீங்க. லைசன்ஸ்ன்னு கட்டிட்டு அந்த பொண்ணு தான் உங்களுக்கு பொண்டாட்டி. நீங்க சாக வரைக்கும் அந்த பொண்ணு தான் பொண்டாட்டி. ஓகேங்களா? அது உலகறிஞ்ச உண்மை, ஊரறிஞ்ச உண்மை. சரிங்களா? இப்போ நான் சொல்ல வர்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. சரிங்களா? என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஆண்கள்லாம் மஞ்சள் ஒரு 4 கயிறோ இல்லை 5 பவுன் கொடியோ 10 பவுன் கொடியோ அது போடுறீங்க. நீங்க இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு, நீங்க தான் எங்க புருஷன் அப்படின்னு சொல்லி மற்ற பொண்ணுங்க உங்களை பார்க்காத மாதிரி பண்றதுக்கு என்ன பண்றது? மற்ற பொண்ணுக்கு பார்க்கறாங்க பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். அதை பத்தி நான் பேச வரல. நீங்க தான் என் புருஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் தாலி கட்ட முடியாது. நான் பதிலுக்கு உங்களுக்கு தாலி கட்ட முடியாது. அதுக்கு பதிலாக என் சிந்தனையில் தோணுன விஷயம் சரின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, தப்புனால கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தயவு செஞ்சு கழுவி மட்டும் ஊற்றிடாதீங்க. எனக்கு தோணுன விஷயத்தை நான் சொல்கிறேன். அடுத்த பெண்கள் உங்களை பார்க்கக்கூடாது. நீ கார்த்திகா புருஷன், நீ சுகன்யா புருஷன், நீ ரஞ்சினி புருஷன், நீ தேவி புருஷன், நீ மகாலட்சுமி புருஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்கள் ஆம்பளைங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் தாலி கட்டிக்கிற மாதிரி உங்கள் நெஞ்சில் எங்களோட ஃபோட்டோவை பச்சை குத்திக்கிங்களே. வேற ஒரு பொண்ணு யாரும் உங்களை தொடமாட்டாங்க. உங்களை அப்படியே தொடணும்னு நினைச்சா கூட யோசிப்பாங்க இல்லையா? இவர் இன்னொருத்தரோட மனைவி அப்படிங்கும்போது எங்களோட போட்டோ பார்த்துனாச்சு நீங்க நீங்க தப்பு பண்றீங்க. நான் சொல்லவே வரல. இன்னொருத்தர் பொண்டாட்டி உங்களை நேசிக்க மாட்டா இல்லையா? நாங்க உங்களுக்காக தாலி கட்டிக்கிறோம். நாங்க உண்மையா வாழ்றோம். நிறைய பெண்கள் உண்மையா வாழ்ற பெண்கள் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. தப்பா பண்ற பெண்களும் இருக்கிறாங்க, தப்பு பண்ற பெண்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? நான் நல்ல பெண்களுக்கு மட்டும் தான் இதை பேச வரேன், நல்ல ஆண்களுக்கு மட்டும் தான் இதை பேச வரேன். சரிங்களா? இப்போ நாங்க உங்க பொண்டாட்டின்னு சொல்லி கழுத்தை தாலி கட்டிக்கிறோம், காலில் மெட்டி போட்டுக்கிறோம், உங்களுக்காக புள்ள ஊட்டி பார்த்துக்கிறோம். நீங்க எங்களுக்காக என்ன பண்றீங்க? அதுக்காக நாங்க தாலி கட்டுற அன்னைக்கே நீங்க எங்க போட்டோவை எங்க முகத்தை மட்டும் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா டேட்டூவோ பச்சையோ குத்திக்கிட்டீங்கன்னா வேற ஒரு பொண்ணு உங்களை ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? அதனால நிறைய குடும்பங்கள் கலையாம இருக்கலாம் இல்லையா? நிறைய குடும்பங்கள் பிரியாம இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன மைண்ட்ல தோணுன விஷயம் இது. யாருக்கும் ஆண்களுக்கு நான் அகேன்ஸ்ட் கிடையாது, யாருக்கும் நான் எதிரியும் கிடையாது. எல்லா ஆண்களும் எனக்கு அண்ணன் மாதிரி தான், தம்பி மாதிரி. என்னோட புருஷனை தவிர்த்து எல்லாரும் எனக்கு அப்பா, அண்ணன், தம்பி, தாத்தா அந்த மாதிரி தான். சரிங்களா? சகோதரத்தரம் வாயில வரமாட்டேங்குது. சகோதரத்தன்மையை தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? அதனால உங்களை எல்லாரும் என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பியை கேட்குறேன். நாங்கள் தாலி கட்டிக்கிற மாதிரி நீங்கள் எங்களோட ஃபோட்டோவை பச்சை குத்திக்கிட்டா என்ன தப்பு? சொரக்கா காலையில். அதனால இதை கருத்தில் கொண்டு அண்ணா காலையில் இதை கருத்தில் கொண்டு இதெல்லாம் மறுபரிசீலனை செய்யுமாறு அண்ணன்மார்களே தம்பிமார்களே நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன். நாங்கள் உங்களுக்கு தாலி கட்டுற மாதிரி நீங்கள் எங்கள் ஃபோட்டோ பச்சை குத்திக்கிங்க.